உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்க கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் மற்றும் நான் அனிதா. தற்போது நேரடியாக செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு 2வது முறையாக சென்ற வித்யாசாகர் ராவ் மருத்துவர்களுடன் ஆலோசனை. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்தும் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் கேட்டதாக தகவல். உடல்நலக்குறைவால் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சருக்கு தீவிர சிகிச்சை. அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது நன்றாக பேசி வருவதாக அறிவிப்பு. முதலமைச்சரின் உடல்நிலையை மருத்துவ வல்லுநர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அப்போலோ நிர்வாகம் தகவல். சென்னை அப்போலோவில் முதலமைச்சர் உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டு 1 மாதம் நிறைவு. தமிழக முதலமைச்சர் நலம் பெற வேண்டி மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்தாலம்மன் கோவிலுக்கு 10,000 பேர் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன். முதலமைச்சர் விரைவில் பூரண குணமடைய வேண்டி திருப்பதியில் அதிமுகவினர் தீச்சட்டி ஏந்தி சிறப்பு வழிபாடு. தமிழக முதலமைச்சரின் உடல்நிலை குறித்த வதந்திகளுக்கு கைது நடவடிக்கை பதிலாக இருக்க முடியாது என கருத்து. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான HL தத்து பேச்சு. தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்த பொதுமக்களுக்கு அடிப்படை உரிமை உள்ளது என HL தத்து கருத்து. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சட்ட ரீதியாக தடையில்லை. குடியரசுத் தலைவர் தம்மிடம் கூறியதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ பேட்டி. மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரம் தொடர்பான கோப்புகளை பார்வையிடுவதாக பிரணப் உறுதியளித்ததாக வைகோ தகவல். காவிரி விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு திமுக சார்பில் அழைப்பு. அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கடிதம் அனுப்பினார் மு.க.ஸ்டாலின். திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. அரங்கத்தை பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் VP துரைசாமி பேட்டி. திமுக சார்பில் கூட்டப்படும் அனைத்து கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் சார்பில் பங்கேற்கப் போவதாக திருநாவுக்கரசர் பேட்டி. காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காண முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என திருநாவுக்கரசர் தகவல். காவிரி விவகாரத்தை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக திசை திருப்ப பாரதிய ஜனதா முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட திமுகவுக்கு உரிமை இல்லை என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். காவிரி விவகாரத்தில் திமுகவும் காங்கிரசும் தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்த கட்சிகள் என்று குற்றச்சாட்டு. தமிழக விவசாயிகளுக்கு செய்த துரோகத்தை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள திமுக, காங்கிரஸ் கட்சிகளுக்கு வலியுறுத்தல். சென்னையில் மதிமுக கட்சி அலுவலகமான தாயகத்தில் உயர்நிலை குழு கூட்டம். 3 தொகுதி தேர்தல் உள்ளிட்டவை குறித்து மதிமுக கூட்டத்தில் விவாதம் என தகவல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்று 3 தொகுதி தேர்தல் மற்றும் காவிரி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை. கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது சர்ச்சையில் சிக்கிய வேட்பாளர்களுக்கு அரவக்குறிச்சி, தஞ்சை தொகுதிகளில் மீண்டும் வாய்ப்பளிப்பதா? அதிமுக, திமுக கட்சிகளின் செயல் ஜனநாயக படுகொலை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். நேர்மை, தியாகம் எனும் தமிழர்களின் அடையாளங்களை அழிக்கும் முயற்சி என்று குற்றச்சாட்டு. அங்கீகரிக்கப்படாத வீட்டடி மனைகளுக்கு பத்திரப்பதிவு செய்ய விதிக்கப்பட்ட தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் உட்பட 3 தரப்பினரின் வழக்குகளை ஒன்றாக விசாரித்த உயர்நீதிமன்றம் உத்தரவு. மனைகளை அங்கீகரிப்பது தொடர்பாக திட்டம் வகுக்கவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு நவம்பர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சென்னை அப்போலோ மருத்துவமனை முன்பு திடீரென்று ஒருவர் தீக்குளிக்க முயற்சித்ததால் பரபரப்பு. பண மோசடி புகாரில் 1000 விளக்கு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரம். தீக்குளிக்க முயன்ற சிவகுமார் என்பவரை போலீசார் தடுத்து நிறுத்தி தொடர் விசாரணை. 8 பேரை பலிகொண்ட சிவகாசி வெடி விபத்தில் ஸ்கேன் மைய உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. தலைமறைவான ஸ்கேன் மைய உரிமையாளரை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை. பட்டாசு வெடி விபத்தில் 6 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கடைக்கு உரிமம் பெற்று தந்தவர் ஏற்கனவே கைது. தேனியில் சோத்துப்பாறை அணை அருகே உள்ள வாய்க்காலை தூர்வாரும் பணி தொடக்கம். வாய்க்காலில் தேங்கிய 3 அடி உயர மண்ணை அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் தீவிரம். கைலாசப்பட்டி, லட்சுமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தகவல்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்ற வீரகனூர் ஆட்டுச்சந்தையில் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனை. தீபாவளியொட்டி நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 4 மணி நேரத்திற்குள் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக தகவல். வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கியதால் ஆட்டு உரிமையாளர்கள் மகிழ்ச்சி. அரியலூரில் ஓடும் மருதையாற்றின் குறுக்கே அருணகிரி மங்கலத்தில் தடுப்பணை கட்டக்கோரி 5 கிராம மக்கள் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். தடுப்பணை மூலம் பறவைகள் சரணாலய ஏரிக்கு நீரை திருப்பிவிட்டால் 5 கிராமங்கள் பயன்பெறும் என்று தகவல். தடுப்பணை கட்டவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என்று 5 கிராம மக்கள் அறிவிப்பு. சென்னை புழல் சிறை நிர்வாகத்தை கண்டித்து விசாரணை கைதிகள் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டம். சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த இன்னும் முன்னணி பிரமுகர் சுரேஷ்குமார் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 12 பேர் உண்ணாவிரதம். ஜாமீனில் விடுவிக்க கோரி உண்ணாவிரதம் இருந்து வருவதாக தகவல். உறவினர்களை சந்திக்க அனுமதி மறுக்கப்படுவதாகவும் சிறை அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை காணத்தூரில் செல்போன் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட வழக்கில் 2 கைது. காணத்தூரில் பெண்ணிடம் செல்போன் பறித்து தப்பி செல்ல முயன்ற நபரை கையும் களவுமாக பிடித்த போலீசார். கைதான இருவரிடமிருந்தும் 2200 செல்போன்களை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பனையூர் அருகே உள்ள கல்லம்பல் கிராமத்தினர் முடிவு. போதிய அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிக்க இருப்பதாக தகவல். கல்லம்பல் கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி திருப்பரங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மக்கள் புகார் மனு. நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலுக்காக 30 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல். இடைத்தேர்தல் பாதுகாப்பு குறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் சத்யேந்திர சிங் பேட்டி. பண நடமாட்டம், பொருட்கள் விநியோகத்தை கண்காணிக்க தீவிர கண்காணிப்பில் ஈடுபட உள்ள பறக்கும் படைகள். தேர்தலுக்காக ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் துர்சாவத் தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 484 கன அடியாக குறைந்ததால் நீர்மட்டம் 58.78 அடியாக சரிவு. கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகரில் இருந்து சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறப்பை அடியோடு நிறுத்தியது கர்நாடக அரசு. தண்ணீர் திறப்பை கர்நாடக அரசு நிறுத்தியதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வெகுவாக குறைந்ததாக தகவல். கோவையில் உடல்நல குறைபாடு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த பெண் யானைக்கு தீவிர சிகிச்சை. மேல் சிகிச்சைக்காக யானையை சாடிவயல் யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்ற வனத்துறையினர். தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதால் யானை விரைவில் குணமடையும் என்று வனத்துறையினர் நம்பிக்கை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஊருக்குள் சுற்றித் திரியும் காட்டு யானையால் மக்கள் அச்சம். காட்டு யானை 10 ஆண்டுகளாக மக்களை அச்சுறுத்தி வருவதாக கிராம மக்கள் கவலை. 50க்கும் மேற்பட்ட வாகனங்களையும் பல 100 ஏக்கர் விளைநிலங்களையும் காட்டு யானை சேதப்படுத்தியதாக புகார். யானையை பிடித்து முதுமலை வனத்திற்கு கொண்டு செல்ல வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வரும் பகவதிபுரம், செங்கோட்டை உள்ளிட்ட ரயில் நிலையங்கள். செங்கோட்டை புனலூர் அகல ரயில் பாதை திட்டப்பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் நடவடிக்கை. வரும் மார்ச் மாதத்தில் திட்டப்பணிகள் நிறைவின் போது ரயில் நிலையங்களுக்கும் டிஜிட்டல் மயமாகும் என்று பயணிகள் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள துணை பேராசிரியர் பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வு. 192 காலி பணியிடங்களுக்கு சுமார் 50,000 பேர் போட்டி. தமிழகம் முழுவதும் 113 தேர்வு மையங்களில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை தேர்வு நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் வெளியானதும் தரவரிசைப்படி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவிப்பு. இந்தியாவை சேர்ந்த பிரபல பான் மசாலா நிறுவனத்தின் விளம்பரத்தில் நடித்ததற்காக வருத்தம். பான் மசாலா விளம்பரத்தில் நடித்ததற்காக மன்னிப்பு கோரிய பிரபல ஹாலிவுட் நடிகர் பியர்ஸ் பிராஸ்னன். பான் மசாலா கேன்சர் நோயை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது என்பது தெரியாமலேயே விளம்பரத்தில் நடித்ததாக விளக்கம். சமூக வலைதளங்களில் தன்னை விமர்சிப்பவர்கள் மற்றும் கிண்டல் செய்வோரை பற்றி கவலை இல்லை என கருத்து. தன்னை பற்றி பரவி வரும் வதந்தி மற்றும் விமர்சனங்களுக்கு பாலிவுட் நடிகை செலினா ஜெட்லி பதில். பல மோசமான விமர்சனங்களை தான் சந்தித்ததாக கூறும் செலினா ஜெட்லி அதை கண்டுகொள்வதில்லை எனவும் பேச்சு. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.